ஹலோ. இந்த வீடியோல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆறாவது ஆறாவது என்னோட ஸ்கோர் கார்டு வச்சு இப்ப பார்ப்போம். ஓகே. ஆறாவது என்னோட ஸ்கோர் கார்டு வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாதிரி நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து 25 ஓகே. அது எப்படி படிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கோர் கார்டை காமிச்சாங்க. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 24 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் ஒரே ஒரு கொஸ்டின் தப்பு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிடுவேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரீசனுக்கு டாப் ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டாகவே. ஓகே. அதை ரெண்டுத்தையும் நம்ம போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 55 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவேன். ஓகே. போட்டிங்கன்னா எனக்கு அது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்பு அப்படிங்கிறதுனால மட்டும் குறைஞ்சிருக்கு. அடுத்து என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வச்சிருக்கேன், அடுத்து ரீசனிங் வச்சிருக்கேன், அடுத்து என்ன வச்சுருக்கேன் சயின்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 20 கொஸ்டின் வந்து நான் வந்து அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணலை. என்னோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64.70. ஓகே. 64.20. ஓகே. இது வந்து ரா மார்க் ஆஃப் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ரா மார்க் நான் 68 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். 10 கொஸ்டின் தப்பா இருக்கு. ஏன் 10 கொஸ்டின் 68 கொஸ்டின் கரெக்ட். 68 கொஸ்டின் கரெக்ட், 10 கொஸ்டின் தப்பு. ஓகே. இது பத்தியும் இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் போக எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 64.70 அப்படிங்கிற மார்க் வந்து எனக்கு குரூப் டில இப்போ நடந்த குரூப் டி 2026 வந்து குரூப் டியோட மார்க் தான் இருக்கு. ஓகே. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாரு. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸை ரெண்டு விதமாக வந்து பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸ். ஓகே. அந்த அரித்மெட்டிக் கான்செப்ட்ல நல்லா வந்து ஸ்ட்ராங் இருக்காங்க. ஓகே. ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணி நீங்களும் அதான் பண்ணணும். அட்வான்ஸ் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சில ஏரியாஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரியில் சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மென்சுரேஷன்ல சில ஏரியாஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கும். அடுத்து ப்ரிசம் பிரமிடு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். நான் என்னோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், என்னோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ரீசனிங்க்கு எப்படி நான் யூஸ் பண்ணேன், குவான்ஸ் மேத்ஸுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணேங்கிறத கீழே பிளேலிஸ்ட்ல நான் வந்து வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி ஓகே மறக்காம. ஏன்னா அதோட அந்த அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்னால் மேத்தமெட்டிக்ஸ்ல 25ல மேக்ஸ்ல வந்து 25க்கு 24 கொஸ்டின் என்னால் கரெக்டாக போட முடியும். அதே மாதிரி ரீசனிங்ல 30க்கு 30 என்னால் கரெக்டாக வந்து போடும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 54 எடுக்க முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டே வந்து வச்சிருக்கேன். ஓகே. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அட்வான்ஸ் மேக்ஸ் அரித்மெட்டிக். ஓகே. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இதை நான் எங்கேருந்து நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் அண்டர். ஓகே. லூஸ் அண்டர் சயின்ஸ் சயின்ஸ் புக்கில் தான் என்ன பண்ணி படிச்சேன். நான் அதை லூஸ் அண்டர் தான் என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியோட 6th to 10th சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நான் இந்த ஆர்டர்ல படிப்பேன். அடுத்து பயாலஜி. ஓகே. இந்த ஆர்டர்ல வந்து நான் படித்தேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருக்குன்னா 6th to 10th கவர் பண்ணிக்கிறது வந்து லூஸ் அண்ட் புக் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து படிக்கிறது நல்லது. ஓகே. நியூஸ் பேப்பர் வெப்சைட் ஏதாவது ஹிந்து, இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து நீங்க படிக்கிறது நல்லது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எது ஆகுங்கிறது முடியாது. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த 7 ஒண்டர்ஸ் 7 அதிசயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு, கவர்னர் யாரு அப்படிங்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடா வந்து படிச்சுட்டே இருக்கு. ஓகே. அப்டேட்டட். ஓகே. மந்த்லி மந்த்லி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் பண்ணுவாங்க. இதுக்கான இதுவும் என்ன பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல. ஓகே. இதான் என்னோட பிளான். மெயினா நான் சொல்ல வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இந்த ஆர்டர்ல படிக்கணும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ். ஓகே. இந்த ஆர்டர்ல வந்து படிச்சுட்டு 4வது என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே. நான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வச்சிருக்கேன். ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு. ஓகே. அட்வான்ஸ் ரீசனிங். ஓகே. கம்ப்ளீட்டா அதை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகே. அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஷுவர் சக்ஸஸ். ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல வீடியோ பார்த்துருக்கேன்.